உதயகுமார் அவர்கள் முன்னாள் அமைச்சர், இப்போ சட்டப்பேரவை எதிர்ப்பு துணைத் தலைவர், அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாரு. அதுல குறிப்பிட்டிருக்கிறாரு, அண்ணன் எடப்பாடியார் அவர்களை நான் 2 விதமாக பார்க்கிறேன். இது எப்போன்னா 2022ஆம் ஆண்டு அண்ணாமலை ஒரு கூட்டத்தில் பேசும் போதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. ஒன்று அரசியல்வாதியாக, இன்னொன்று காவல்துறையில் நான் ஒரு பொறுப்பிலே இருந்து ஒரு முதலமைச்சர் ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்று பல அதிகாரிகள் கனவு காண்பார்கள். அவருடைய ஆட்சி உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் என்னை பொறுத்தவரை ஒரு பொற்கால ஆட்சி என்றுதான் நான் சொல்வேன். இப்போது தமிழக மக்கள் எங்கே சென்றாலும் கூட இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தும் வார்த்தை என்னன்னா, அந்த ஆட்சி இன்று இல்லையே, அப்படிப்பட்ட ஒரு மனிதர் முதலமைச்சராக இல்லையே அப்படின்னு தான் மக்கள் பேசுறாங்க. அப்படிப்பட்ட மாமனிதர் அவருக்கு அருகிலே அமர்ந்திருப்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெருமை, எனக்கும் பெருமை என்று கருதுகிறேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு.